என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. உங்கள் கையில் இருக்கிற நோட்ஸில் வாசித்து பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி 17th ப்ராப்ளத்தில் நான் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்க மறந்துட்டேன், அதை டைப் பண்ண மறந்துட்டேன். ஸோ எனிவே நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, எ சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் பை இட்ஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, பை இட்ஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாச்சு. பாருங்கள், 2 to the power n u of n minus 2. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டில் இசிஇ 2014 கேட்டிருக்காங்க, 2011. ஓகே, இதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். we have to find stability and causality. இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஆன்சரில் தான் இது இருக்குது. ஆன்சர் நான் கொடுக்கப்படாதுன்னு அங்கே உங்களை பிரிண்டில் இல்லாததுனால கண்டுபிடிக்க முடியல. நான் அதை வச்சு சொல்லிடுறேன். டு ஃபைண்ட் ஸ்டெபிலிட்டி காசாலிட்டி, அதாவது கொடுக்கப்பட்ட சிஸ்டம் ஸ்டேபிளாகவும் இருக்கா காசாலாகவும் இருக்கா அல்லது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரெண்டுமே உங்களுக்கான கண்டிஷன்ஸ் தெரியும். முதல்ல நான் ஸ்டெபிலிட்டிக்கு போயிடுறேன். பாருங்கள், ஸ்டெபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி h of n கொடுக்கப்பட்டாலே ஸ்டெபிலிட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸ்டெபிலிட்டி equal to summation of k is ranging from minus infinity to plus infinity. h of k magnitude must be less than infinity இருக்கணும். ஓகே, இந்த மேக்னட்டியோட சம் அப் பண்ணால் உங்களுக்கு லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஓகே, நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது u of n இருக்குது. ஓகே, u of n minus 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் u of n அப்படிங்கிற சிக்னல் 2 சாம்பிள் இன்ஸ்டன்ட் ரைட் சைட் தள்ளப்பட்டிருக்குது, ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அப்படின்னு சொன்னால் இந்த கொடுக்கப்பட்ட இந்த 2 to the power n அப்படிங்கிறது ஒரு பவர் சிக்னல். பாருங்கள், அதாவது எக்ஸ்போனன்ஷியலில் இருக்குது. 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2, 3, 4, 5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதனால் அந்த வேல்யூகளை நாம் போட்டு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல் மாதிரி இருக்கும். ஓகே, எனிவே இப்போ பாருங்கள், ஸ்டெபிலிட்டிக்கான கண்டிஷன் இருக்குது. நான் ஸ்டெபிலிட்டிக்கான கண்டிஷனில் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். கொடுக்கப்பட்டதை k is ranging from, நல்லா கவனிச்சுக்கோங்க, u of n minus 2 இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் போடணும். 0 to infinity போட்டிங்கன்னு சொன்னால் நம்ம u of n மட்டும் இருந்ததுன்னா 0 to infinity போட்டிருந்துருக்கலாம். பட் u of n minus 2 இருக்கிறதுனால நான் 2ல் இருந்து இன்ஃபினிட்டி, இந்த u of n minus 2 அப்படிங்கிற சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்காக வரைகிறேன். 0, 1, 2, 2 to the power 1 வந்து என்னைக்கும் 1, 2 to the power 2 வந்து 0 வந்து 1, 1, 2 இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் u of n minus 2, அதாவது 2 to the power n u of n minus 2 n. பாருங்க, 0, 1, 2 ரெண்டாவது சிக்னல் தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த u of n minus 2 இன்ட்டு 2 to the power n அப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வைங்க. ஓகே, அப்படின்னு சொன்னால் ரெண்டாவதுல இருந்தால் வேல்யூவே ஆரம்பிக்குது. தட் இஸ் ஒய் இங்கே பாருங்கள், 2 to infinity h of k. இப்போ h of k 2 to the power n மட்டும் நீங்கள் போட்டால் போதுமானது. நீங்கள் என்ன போட வேண்டாம், u of n minus 2 போட வேண்டாம். ஏன்னா நான் லிமிட்டை மாற்றிட்டேன். லிமிட் இந்த 2ல் இருந்து இன்ஃபினிட்டின்னு நான் மாற்றினதுனால நீங்கள் u of n minus 2ன்னு போட வேண்டாம். ஓகே, 2 to the power n இங்கே கேன்னு இருக்கிறதுனால நீங்கள் k போட்டு பழக்கப்படுங்க. தர்ஃபார் ஃபார்முலாவில் 2 to the power k ரைட். இதனோட வேல்யூ என்ன சார் அப்படிங்கிறது. இப்போ இதனோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுல தான் நமக்கு ஒரு சின்ன சிக்கல் வருது. என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த சம்மேஷனில் ஃபார்முலா 0 to infinity தான் தெரியும், 2 to infinity தெரியாது. ஸோ 0 to infinity எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நம்மகிட்ட ஃபார்முலா எது வரைக்கும் இருக்குன்னா 0ல் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் ஃபார்முலா இருக்குது. ஆனால் கேட்கப்பட்டது 2ல் இருந்து இன்ஃபினிட்டிக்கு கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், இதோ இந்த 0ல் இருந்து 2 வரைக்கும் இந்த ரேஞ்சியை நான் மைண்டில் வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 0ல் இருந்து மொத்தமாக கண்டுபிடிச்சி இது 1ன்னு வச்சுக்கோங்க. 0ல் இருந்து 2 வரைக்கும் கண்டுபிடிச்சி இதை 2ன்னு வச்சுக்கோங்க.
இந்த 1லிருந்து 2 கழிச்சிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு 2லிருந்து இன்ஃபினிட்டிக்கு கிடைச்சிரும். அதாவது 1 - 2 போட்டோம்னு சொன்னால் எனக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா. இந்த மாதிரியான இடையில இருந்து இன்ஃபினிட்டின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் இந்த லாஜிக்கை பயன்படுத்துங்க. ஓகே, அந்த லாஜிக் படி நான் என்ன பண்ணுறேன், சம்மேஷன் ஆஃப் k is ranging from 0 to infinity 2 to the power k. Okay, minus summation of k is ranging from 0 to 1. பாருங்க 0 ல இருந்து 1 வரைக்கும் போதும். ஏன்னா 2 நான் அங்கே சேர்த்துட்டேன். 0 ல இருந்து பாருங்க 1 வரைக்கும், 2ல இருந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத சாரி 2ல இருந்து இன்ஃபினிட்டிங்கிறத நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். ஸோ 0 to infinity 2 to the power k 0 to 1. ஓகே ரைட். இப்போது நம்ம இதில் இருந்து இதை கழிச்சிட்டோம்னு சொன்னால் இது வரைக்கும் உள்ளது கிடச்சிரும் அப்படிங்கிறதா ஃபைன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இதனோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். 2 to the power k போட்டுக்கோங்க. இப்போது இதனோட வேல்யூ என்ன சார், இங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம். இப்போ இது உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தாலே தெரியுது, இது என்ன ஃபார்முலான்னு தெரியும். 0 to infinity a to the power n-க்குரிய ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். therefore இது a to the power summation of 0 to infinity a to the power n equal to 0 to infinity a to the power. இதுக்கான இது 1 divided by 1 minus magnitude of a. இதை பார்த்த உடனே ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். therefore இந்த ஃபார்முலா படி நான் எழுதணும்னு சொன்னால் 1 divided by 1 minus magnitude of 2, 1 minus magnitude of 2 minus 0 to 1 2 to the power k. ஏற்கனவே தெரியும் 0 to 1 இதெல்லாமே நம்மளுக்கு 0வோட வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ அதனால் 0 போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிடுது. ரைட். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் என்ன, அது நிரூபணம் ஆயிருக்கான்னு பாருங்கள். கண்டிஷன் magnitude of a must be less than 1. பட் இங்கே magnitude of a வந்து என்னது 2 which is greater than 1. therefore இது unstable. இது finite வேல்யூ தான் கொடுக்குது, less than 1 தான் கொடுக்குது. பட் another கண்டிஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணப்படலை. தட் இஸ் ஒய் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி கொடுக்குன்னு நினச்சிட்டு ஸ்டேபிள்னு போட்டுறாதீங்க. இது மேக்னட்யூட் ஆஃப் 2 வந்து கிரேட்டர் தேன் 1 இந்த ஃபார்மேட்டில் இல்லை. therefore அன்ஸ்டேபிள் அப்படின்னு முடிச்சிடுறீங்க. ஓகே, நாம் ஸ்டெபிலிட்டி செக் பண்ணியாச்சுது. அடுத்து நாம் என்ன பண்ணலாம், இந்த சிக்னலோட இந்த சிஸ்டத்தை காசலாம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ காசாலிட்டி செக் பண்ணலாம். ஓகே, காசாலிட்டி செக் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் ஒரு அதாவது பேசிக் ஐடியா என்னன்னு சொன்னால் எண்ணுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு பார்த்து செக் பண்ணுறது 1. செகண்ட் என்னன்னு கேட்டால் h of n அப்படிங்கிறதுக்கு நேரடியான ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நோட்ஸில் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி லெக்சர்லையும் சொல்லியிருக்கிறேன். கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் h of n must be 0 for n less than 0. என்னோட வேல்யூ லெஸ் தேன் 0 உள்ள வேல்யூவை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் h of n எப்படி இருக்கணும், 0வாக இருக்கணும். அப்படி இருந்திருந்தால் காசல், இல்லைனா நான் காசல். ஓகே, இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. சரி, இந்த படி இருக்குதா அப்படின்னு பார்த்தாலே என்னால் சொல்லிட முடியுது. நீங்கள் இதை போட்டு பார்த்து இது பண்ணி தான் சொல்லணும்னு கட்டாயமே கிடையாது. இப்போ இந்த சிக்னலை நாங்கள் வரைஞ்சிருக்கேன், என்ன பாருங்கள், இதில் நெகட்டிவ் சைடில் ஏதாவது வேல்யூ இருக்கா, இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே h of n இஸ் லெஸ், என்னோட வேல்யூ லெஸ் தேன் 0னா அந்த நெகட்டிவ் போர்ஷன், அதாவது இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் தான் n லெஸ் தேன் 0. ஏதாவது வேல்யூ இருக்கா, இல்லை. இருக்கிறதே பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது, அதுவும் 2ல் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிக்னல் வந்து நெகட்டிவ் போர்ஷனில் இல்லை. h of n இஸ் 0 ஹியர். சரியா? therefore ஆட்டோமேட்டிக்காகவே இது காசல். therefore கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, காசல். therefore காசல். ரைட். இன்னொன்று, நீங்கள் இதை பார்த்த உடனே சொல்ல தெரியணும். u ஆஃப் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ரைட் சைடில் மட்டும்தான் இருக்கும். n-2ன்னு சொன்னால் மைனஸ் வந்திருக்கு, அப்போ இன்னொரு 2 தடவை ஷிஃப்ட் வேறு பண்ணியிருக்கு ரைட் சைடில் தான். அப்போது கண்டிப்பாக இது நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். therefore ஆட்டோமேட்டிக்கலி காசல். எனிவே நீங்கள் h of n இந்த கண்டிஷனை பார்த்து வரைஞ்சி காசல் கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் வழக்கம் போல் போகிறேன் சார், அதாவது ஒரிஜினல் வழியில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், n = 0 போட்டு பாருங்கள். இங்கே h of 0 = 2 to the power 0 u of
n minus 2. 0, 0, present. 0, 2. நல்லா கவனிங்க, 0 இந்த 0க்கு இந்த 2 minus 2 அப்படிங்கிறது மைனஸ் கவனிக்கணும். minus 2 அப்படிங்கிறது past. இந்த 0க்கு minus 2ங்கிறது இந்த பக்கம் தான் இருக்கும். therefore past. இது past. therefore causal. ஆட்டோமேட்டிக்காக causal. ஓகே, நீங்கள் இன்னொன்று கூட போட்டு பாருங்கள். h of 1 எவ்வளோன்னு போட்டு பாருங்கள். 2 to the power 1 u of n minus 2 இருக்குது. nக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 போட்டுங்க. 1 minus 2, therefore 2 u of minus 1. பாருங்க, u of minus 1 இங்கே ஏற்கனவே minus 2 வந்திருந்து, இங்கே minus 1 வந்திருக்குது. therefore இப்போ h of 1 இங்கே 1 இருக்குது. ரைட், இங்கே இது வந்து present. இந்த 1க்கு minus 1 இங்கே இருக்குது, minus 1 இங்கே இருக்கும். therefore past. again causal. therefore இப்படியும் போகலாம், இல்லை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம், இதை வரைஞ்சும் கண்டுபிடிக்கலாம், இல்லை பார்த்த பார்வையிலே கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 23 உங்கள் நோட்ஸில் வாசிச்சு பாருங்கள். இது கேட் 2010 கேட்கப்பட்டிருக்குது. given the finite length input. ஓகே, இந்த input x of n வந்து ஒரு finite length. ஓகே, and the corresponding finite length output y of n of a LTI system is shown below. The impulse response h of n of the system is. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க, படம் கொடுத்துட்டாங்க. இது h of n, x of n வந்து 1, minus 1, 1, minus 1. ஓகே, y of n கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 1, 0, 0, 0, minus 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, the impulse response h of n is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, impulse response h of n அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல பாருங்க, இதுக்கான ஆரோ மார்க் எங்கே கொடுத்துருக்காங்க, 1லே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரோ மார்க்கோட மீனிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். n = 0 இதுதான் ஆரோ மார்க். n = 0 ஆரோ மார்க். ஓகே, ரைட். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, x of n கொடுத்துருக்காங்க, y of n கொடுத்துருக்காங்க, கேட்டது h of n. ஓகே, இது ஒரு சிஸ்டம்னு சொன்னாலே நல்லா கவனிங்க, x of n convoluted with h of n gives y of n. இதுதான் பாயிண்ட். ஒரு சிஸ்டம்னு சொன்னாலே x of n h of n கூட சேர்ந்து கன்வல்யூட் ஆகி நம்மளுக்கு y of n கிடைக்கும். அப்போ y of n வேணும்னு சொன்னால் கன்வல்யூஷன் ஆஃப் x of n h of n. இதுதான் பாயிண்ட். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொடுக்கப்படுறதுல x of n h of n கொடுக்கறதுக்கு பதிலாக x of n y of n கொடுத்துட்டு h of n கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், we know y of n is nothing but x of n convolution of h of n. பட் நமக்கு இப்போ ஓகே பாருங்க, ஸோ y of n convolution of x of n and h of n. பட் நம்மகிட்ட கேட்டது h of n. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு கொடுக்கப்பட்டிருந்தால் ரொம்ப சிம்பிளாக h of n y of n கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே சார், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் செய்ய வேண்டியது என்றைக்குமே ஸ்டெப் 1 இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம்
இது நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை இது கேட்டில் தான் வந்திருக்கு, இங்கே வராது அப்படிங்கிற எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்பரில் தான் வருது. இதுக்கு கால்குலேட்டரோ வேறு எதுவோ பெரிய அளவில் தேவைப்படாத ஒன்று. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1ல் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த H(n)ல் எத்தனை எலிமெண்ட் சார் இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். எத்தனை எலிமெண்ட் இருக்கும் அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கிடுங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அவுட்புட் சீக்வன்ஸ், அவுட்புட் y(n) நார்மல் கன்வல்யூஷன். ஸோ r ஈக்குவல் டு m + n - 1. இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. m அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட சிக்னல் x(n), nங்கிறது h(n) -1 போட்டிங்கன்னா ரிசல்ட் y(n)ல் என்னன்னு கிடச்சிரும். சரியா? இப்போ நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த m அப்படிங்கிறது x(n)ஓட லென்த்து, n அப்படிங்கிறது h(n)ஓட லென்த்து, r அப்படிங்கிறது y(n). ஓகே, ஸோ அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு y(n) கொடுக்கப்பட்டிருக்கு. இதனோட லென்த் எவ்வளவு? y(n) 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இதனோட லென்த்து 5 ஈக்குவல் டு m x(n) 1 2. ஸோ 2 அடுத்து ப்ளஸ் n - 1. therefore n ஈக்குவல் டு 5 + 1 6 -2 4. ஸோ அப்போது h(n)ஓட லென்த் நமக்கு தெரிஞ்சிச்சு. therefore h(n) length of h(n) வந்து எத்தனை? 4 அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ நல்லா பாருங்க, that is h(n) எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா a, b, c, d இப்படின்னு இருக்கும். நானா கற்பனை பண்ணிக்கிட்டாச்சு. a b c dன்னு 4 நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த மாதிரி 4 நம்பர் இருக்கும், 4 சாம்பிள் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது எனக்கு ஒன்று தெரியுது, இந்த கொடுக்கப்பட்ட x(n)யும் இந்த h(n)யும் நாம் கன்வல்யூட் பண்ணினா y(n) கிடைக்கும். அந்த கிடைச்ச y(n)யும் இந்த கன்வல்யூட் பண்ணி வரக்கூடிய சீக்வன்ஸை கம்பேர் பண்ணோம்னா ABCD கிடைச்சிரும். ABCD கிடைச்சா அதுதான் நம்மளுக்கு h(n). ஓகே, அப்போது கன்வல்யூட் பண்ணுவோம். கன்வல்யூட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் x(n) எங்கேயே எடுங்க, h(n) எங்கே வேணாலும் எடுத்துக்கிட்டேன். நான் x(n) இங்கே எடுத்துக்கிட்டேன், h(n) இங்கே எடுத்துக்கிட்டேன். இப்போ h(n) வந்து a b c d, x(n) வந்து 1 - 1. ஓகே, பெருக்கணும்னு சொன்னால் 1 கொண்டு இதெல்லாம் பெருக்குங்க. a b c d -1 ஒரு பெருக்குனா -a -b -c -d. ஓகே, இப்போது டயகனல் அப்புறம் கொண்டு வாங்க. ஓகே, டயகனல் கொண்டு வந்தாச்சு. ரைட், இப்போ பாருங்க, therefore y(n) ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? முதல் எலிமெண்ட் a அப்படியே இருக்கும். ரெண்டாவது எலிமெண்ட் பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ b - a, மூணாவது c - b, நாலாவது d - c, அஞ்சாவது -d. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட எலிமெண்ட். ஓகே, y(n) என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட y(n) என்னது? கொடுக்கப்பட்டிருக்கு 1 0 0. நல்லா அது பக்கத்தில் எழுதுகிறேன். 1 0 0 0 -1 இப்படி இருக்கு. ஓகே, பாருங்க, அப்போ எனக்கு நல்லாவே தெரியுது a ஈக்குவல் டு 1 வந்தாச்சு. அடுத்து பாருங்க, b - a ஈக்குவல் டு 0. b - a 0, a வந்து ஆல்ரெடி 1. therefore b - a வந்து 1 0. therefore b ஈக்குவல் டு 1. ஸோ 2 கிடச்சிருச்சு, ஏயும் பியும் கிடச்சாச்சு. அடுத்து பாருங்க, c - b. இப்போ c - b அப்படிங்கிறதுல c - b ஈக்குவல் டு அதுவும் 0 தான். 0 0 1. ஸோ 0, பிக்கு வந்து வேல்யூ 1. அகைன் c வந்து -1 ஈக்குவல் 0, c ஈக்குவல் டு 1.
ஸோ சியும் 1 தான். ரைட். அடுத்து டி மைனஸ் சி. இப்போ பாருங்கள், டி மைனஸ் சி இந்த பக்கம் வர்றேன். டி மைனஸ், நான் இதை எடுக்கிறேன், டி மைனஸ் சி. ஸோ டி மைனஸ் சி ஈக்குவல் டு 0. சி ஆல்ரெடி 1, தேர்ஃபோர் டி மைனஸ் 1 ஈக்குவல் 0, டி ஈக்குவல் டு 1. ஸோ டியும் கண்டுபிடிச்சாச்சு. கடைசியில் மைனஸ் டி அப்படின்னு இருக்குது. ஸோ மைனஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் 1. தேர்ஃபோர் ஓகே, நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை டி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது, ஏன்னா ஏபிசிடி தான் இது. ஸோ வேல்யூ h of n, therefore h of n ஓட வேல்யூ இது இருக்குது. therefore h of n equal to ABCD, A1 B1 C1 D1, 1 1 1 1. சரியா? ஸோ இது எங்கேருந்து வந்தது? ஃப்ரம் இந்த h of n அப்படிங்கிறது இங்கேருந்து வந்திருக்கு. இதிலிருந்து கம்பேர் பண்ணியிருக்கோம், நாம் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்னா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆஃப் n 0, இதுவும் 0. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறத பட்சத்தில் 0 + 0 0 அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போது லாஸ்ட் 24th ப்ராப்ளம் பாருங்கள். இது இஎஸ்சி எக்ஸாமினேஷன் 2010 கேட்கப்பட்டிருக்குது. 2 discrete time systems with impulse responses h1 of n 24th problem, h1 of n equal to del of n minus 1, del of n minus 1, and h2 of n equal to del of n minus 2. Okay, are connected in cascade. The overall impulse response of the cascaded system. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க. இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் கேஸ்கேட் பண்ணியிருக்காங்களாம். இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் கேஸ்கேடுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதுதான் கேஸ்கேட். ப்ராப்பர்ட்டிஸில் போய் பாருங்கள், இது இருக்குது. ஸோ h1 of n, h2 of n இந்த ரெண்டையும் கேஸ்கேட் பண்ணிவிட்டு x of n கொடுக்குறாங்க, y of n எடுக்கிறாங்க. ஓகே, எனிவே இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க? இந்த h1 of n, h2 of n இருக்கு இல்லையா, இது தனித்தனியாக இருக்குது சார். இதனோட கம்பைண்டு, அதாவது ஒரே சிங்கிள் ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த x of n-ம் y of n-ம் தெரிஞ்சிருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது h1 of n, h2 of n. ஸோ நம்ம வந்து நேரடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும். கேஸ்கேடட் சிஸ்டம் என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் கன்வல்யூட் பண்ணப்படுது. கேஸ்கேடட் சிஸ்டம் இதை எப்படி சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஹவு we have to find this அப்படின்னு சொன்னால் பாருங்கள், x of n, நான் இதை எழுதுகிறேன், h of n equal to h1 of n convoluted with h2 of n. ரெண்டையும் பெருக்கி போட்டக்கூடாது அல்லது ஆட் பண்ணி போட்டக்கூடாது. ஸோ x of n, y of n இது ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்றைக்கும் ரெண்டு சிஸ்டம் கேஸ்கேட் பண்ணப்பட்டால் அதை கம்பைன் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டையும் கன்வல்யூட் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வைங்க. ரெண்டு கேஸ்கேடட் சிஸ்டத்தை கம்பைன் பண்ணணும்னு சொன்னால் கன்வல்யூட் பண்ணணும். இதை மனசில் வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் மனசில் இருந்ததுன்னா டக்குன்னு இதுக்கு ஆன்சரை எடுத்துருவீங்க. ஸோ இப்போது பாருங்கள், நாம் இது பண்ணலாம்.
இப்போ நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ கன்வல்யூட் பண்ணணுங்கிறது உறுதி. therefore கன்வல்யூஷன் அது உறுதியாகுது. பட் யாரையும் கம்பேர் பண்ணணும்? h1 of n h2 of n. ஓகே, h1 of n எப்படி இருக்குது பாருங்க. del of n minus 1 உங்களுக்கு நல்லா தெரியும். del of n அப்படிங்கிறது n equal to 0ல மட்டும்தான் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த சிக்னலை நான் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், நான் அதை வரைகிறேன். இது எப்படி இருக்கும்னு சொன்னால் n minus 1. ஸோ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டாச்சு. இதுதான் del of n minus 1. இந்த இடத்துல மட்டும்தான் 1 வேல்யூ இருக்கும். மீதி எல்லா இடத்துலையும் அது 0 தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் 0 தான் இருக்கும். therefore இந்த சிக்னலை எப்படி எழுதலாம்? நாம சீக்வன்ஸா எல்லா இடத்துலையும் 0 அப்படின்னு இருக்கும். பாருங்க, நான் 0 போட்டுக்கிட்டே வரேன். 0, 0. இந்த 0லையும் 0 தான் இருக்குது. 1ங்கிற இடத்துல 1, 0, 0. இனிமேல் அது 0 தான். கரெக்டாக இந்த இடம் தான். நல்லா பாருங்கள், இதுதான் n equal to 0. அதனால நான் 0. இதை நீங்கள் அடையாளப்படுத்த தெரியும். இந்த இடத்துல தான் 0, அதுக்கு அடுத்து தான் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி h2 of n எழுதுறேன். எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? h2 of n n minus 2 2 சாம்பிள் தள்ளி இருக்குது. இந்த படத்தை மட்டும் பாருங்கள். 1, 2. 2ல் தான் வேல்யூ இருக்குது. 0, 1, 2. இனிமேல் இந்த 2ல் தான் வேல்யூ இருக்குது. இனிமேல் அது 0 தான். 0 போய்கிட்டே இருக்கு. இந்த 1ல் இந்த இடத்துல மட்டும்தான் வேல்யூ இருக்கும். ஸோ இது del of n minus 2. ஓகே, இங்கேயும் ஃபுல்லாக 0 தான். ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன்? ஈக்குவல் டு 0, 0, 0, இந்த 0 இந்த 0ன்னு எடுத்துக்கிறேன். அதனால் இதில் ஏரோ மார்க் போடுறேன். ஸோ 1ங்கிற இடத்துலையும் 0 தான், 2ங்கிற இடத்துல மட்டும் 1 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக 0 தான். சாம் வந்துட்டிங்களா? சீக்கிரம் வாங்க. இல்லை, நானும் கிளம்பிட்டேன் வீட்டில் இருந்து. ஓகே. இப்போ பாருங்கள், therefore h1 of n h2 of n ரெண்டும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நிறையா இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா கவனிங்க. எனக்கு இந்த இதுதான் இங்கே n equal 0, இது இங்கே n equal 0. 0க்கு முந்தின ஒரு வேல்யூ, அடுத்து ஒரு வேல்யூ. இந்த 0க்கு முந்தைய ஒரு வேல்யூ, அடுத்து ஒரு வேல்யூ. அப்படி நாம் எடுத்தோம்னு சொன்னால் இதான். நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கு பதிலாக இதோ இந்த 3 வேல்யூயும், இதோ இந்த 3 வேல்யூயும் எடுத்துக்கிட்டேன். ஸோ கரெக்டாக அந்த சாம்பிளை பாருங்கள். நான் ஆரோ மார்க் போட்ட இடத்துக்கு ஒரு இடம் முன்னாடி, இந்த இடம் இங்கே ஆரோ மார்க்கு அப்புறம் தான் எல்லாமே. therefore h1 of n நான் அந்த சீக்வன்ஸை எல்லாமே எடுக்காமல் ஃபினைட் சீக்வன்ஸில் நான் அந்த 3 வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். அந்த வேல்யூக்குள்ளே அடங்கிடும். நான் எதையும் விட்டுருக்க மாட்டேன். therefore அதை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறேன். ஆனால் உண்மையிலே சிக்னல் இதுதான். ஆனால் நான் கன்சிடர் பண்ண போகிறது அந்த 3 சாம்பிள் வேல்யூ மட்டும்தான். 0, 0, 1. ஏரோ மார்க் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகே, h2 of n அப்படிங்கிறது இதே மாதிரி எழுதணும்னு சொன்னால் 0, 0, 1. இதுக்கு ஏரோ மார்க் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ரைட். இப்போ இந்த ரெண்டையும் கன்வல்யூட் பண்ண போகிறேன். ஓகே, மீதி எல்லாம் 0ங்கிறதுனால அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது. அதனால் நான் அதை விட்டுட்டேன். சரியா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் கன்வல்யூட் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? கன்வல்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து n1 ஈக்குவல் டு இது 0ன்னா இது -1. இதுக்கு வந்து இது 0 ஆட்டோமேட்டிக்கலி. n1 ஈக்குவல் 0. therefore starting point of h of n, ரிசல்ட்டோட h of n -1 plus 0, -1 plus 0 equal to -1. ஓகே, இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இதை மனசில் வச்சுக்கிட்டது இப்போ நாம் கன்வல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, now find convolution. now convolution find பண்ணலாம். எப்படி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதை அழைச்சிடுறேன். கன்வல்யூஷன் இந்த 3 சீக்வன்ஸுக்கும் இது பண்ணுறேன்.
இங்கே எதில் வேணாலும் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. h1 ஆஃப் n நான் இங்கே எடுத்துக்கிறேன், இங்கே h2 ஆஃப் n எடுத்துக்கிறேன். முதல்ல h1 ஆஃப் n வந்து 0 0 1 0 0 1, h2 ஆஃப் n வந்து 0 0 1. ஆனால் ஆரம்பிக்கிற இடம் மட்டும் மாறுது. ஓகே, இப்போ பாருங்கள், கன்வல்யூஷன் நாம் போட்டுடலாம். 0 0 1 0 0 1. ஓகே, நம்ம எடுத்தாச்சுது. இப்போது இந்த சிக்னலோட கன்வல்யூஷன் எப்படி பாருங்க, 0 கொண்டு எல்லாம் பிறகுனா 0 தான், இந்த 0 0 1 கொண்டு பிறகுனா 0 0 1. ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இருக்கணும், -1 இருக்கணும். therefore இந்த இடத்துல தான் ஆரோ மார்க் நீங்கள் போடணும். அப்படி ஏன்னா n ஈக்குவல் டு இந்த இடம் 0, இது -1. ஸோ அப்படின்னு சொன்னால் இந்த சிக்னலை பார்த்தாச்சு. பட் ஆன்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆப்ஷன்ஸில் del ஆஃப் n-1 நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் தனியாக எழுதுகிறேன். நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன்ஸ். ஓகே, ஏ ஆப்ஷன் del ஆஃப் n-1 plus del of n-2. B del of n-4. C del of n-3. நான் நோட்ஸில் n-4னே போட்டிருக்கேன், தப்பு, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நோட்ஸில் del of n-1 del of n-2. ஓகே, பட் ஆன்சரில் கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் அந்த இதில் பாருங்கள், அதில் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது, எந்த ஆப்ஷன் எடுக்கும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுத்துருந்தா நம்ம என்ன சார் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது பாருங்கள். எப்படி கண்டுபிடிப்பீங்க, del of n-1 plus n-2 அதுவா இல்லை n-4 n-3 இதுவா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த சிக்னலை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த சிக்னல் எப்படி வரையப்படலாம், n ஈக்குவல் டு 0, இதோ இந்த இடம், அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4 போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது n ரைட். இப்போ இந்த சிக்னலை போட்டோம்னா n ஈக்குவல் டு 0ல் 0 தான் இருக்குது, n ஈக்குவல் டு 1ல் 0 தான் இருக்குது, 0 தான் இருக்குது, 0 1 2 3 3ல் தான் 1ங்கிற வேல்யூ, -1லையும் 0 தான். அப்போ இந்த சிக்னலை எப்படி எழுதலாம் நாம், இது ஜஸ்ட்டு n ஈக்குவல் டு 3ங்கிற இடத்துல மட்டும் வேல்யூ, மீதி எல்லா இடத்துலையும் 0. நம்ம ஏற்கனவே h ஆஃப் n மீதி எல்லா இடத்துலையும் 0 தான். ஸோ இந்த சிக்னல் வேறு எதுவும் கிடையாது, del ஆஃப் n அப்படிங்கிற அந்த del ஆஃப் n அப்படிங்கிற இம்பல்ஸை 3 பிளேசஸ் 3 சாம்பிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ரைட் ஷிஃப்ட். therefore இது வேறு எதுவும் கிடையாது, del ஆஃப் n-3. இங்கேருந்து 1 2 3 பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. therefore இது del ஆஃப் n-3 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான். ஓகே, இப்போது ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு நான் தேவையான எல்லாமே நடத்தியாச்சுது. நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோக்களை தெளிவாக பாருங்கள், நோட்ஸை தெளிவாக கையில் வச்சுக்கிட்டு அதை படிங்க, சீரியஸாகவே படிங்க. ஏன்னா நீங்கள் எப்போ எக்ஸாம் வரும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எக்ஸாம் எப்போ வந்தாலும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இந்த அன்சர்டைன் சூழ்நிலையில் நீங்கள் உங்களை எந்த விதத்துலேயும் உங்களை பின்தள்ளிடாதீங்க, நீங்களே பின்தள்ளிடாதீங்க. ஸோ அப்டேட்டடாக இருங்க, படிச்சுக்கிட்டு இருங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒதுக்குங்க, குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க, இதை படிங்க. இப்போ ஃபஸ்ட் யூனிட் முடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நான் 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் சீரிஸ் ஆஃப் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். பட் முதல்ல நீங்கள் எப்படி படிச்சிங்க அப்படிங்கிறத உங்களை நீங்களே எவால்வேட் பண்ணிக்கிறதுக்காக 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த 3 டெஸ்ட்டையும் நீங்கள் அப்பியர் ஆகுங்க, எழுதுங்க கண்டிப்பாக. அந்த டெஸ்ட்டை எப்போ நடத்த போகிறேங்கிறத வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க.
டெஸ்ட்டுக்கு தயாராகிருங்க. உண்மையிலே நீங்கள் டிஎஸ்பியில் தரோவாகணும் அப்படின்னு நினச்சா அந்த 3 டெஸ்டிங் கம்ப்ளீட்டாக எழுதுங்க, ஆர்வத்தோடு எழுதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் படிச்சிருங்க. டெஸ்ட் எப்போ கண்டக்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது சரி இப்போ நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன் இருந்தால் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுறேன். Soon we are going to conduct 3 tests. Be prepared, be ready.